ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நண்டு பெரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டுனாலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நண்டு பெரட்டல் செய்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் நண்டாக பார்த்து நான் 1 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கிறேன். வாங்கி க்ளீன் பண்ணி இந்த நண்டு பெரட்டல் செய்கிறதுக்காக நான் வச்சுருக்கிறேன். வாங்க இது என்னோடய செய்முறையில் எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த நண்டு பெரட்டல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இதில் நான் பட்டை கிராம்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துடலாம். சோம்பு பார்த்திங்கன்னா கருகாமல் லேசாக வறுபட்டு வரணும். வறுபட்டு வரும்போது தான் நல்லா வாசனையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த நண்டுக்கு பார்த்திங்கன்னா 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். நம்ம வெங்காயம் அதிகமாக சேர்த்தோன்னா நமக்கு தொக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அதனுடைய அந்த சாந்து அந்த நண்டோடு சேர்ந்து பிரண்டு வர்ற அந்த சாந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். நம்ம சாதத்தோடு அதை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் நான் வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துருக்குறேன். இப்போ நான் சேர்த்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடியை பார்த்து தாண்டி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும். இப்போ இந்தளவுக்கு வதங்கி வரும்போது ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 திருப்பி விடலாம். 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு இதில் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம நல்லா கலந்து விடணும். நம்ம பட்டை கிராம்பு சேர்க்காம இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது நல்ல மசாலா வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 3 தக்காளி பழம் எடுத்து பொடியாக நறுக்கி இது உள்ளே சேர்த்துடலாம். இப்போ தக்காளியும் வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கணும். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வர வரையும் இதை நம்ம வதக்கி விட்டுடலாம். நீங்கள் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்தளவுக்கு வதக்கி விட்டுடணும். இப்போ இதில் சேர்க்க வேண்டிய மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சின்ன ஸ்பூன் அளவில் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அதே சின்ன ஸ்பூன் அளவில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். நார்மலாக நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயோட காரத்தை மட்டுப்படுத்துறதுக்காக மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து வதங்கி இந்த பக்குவத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நண்டை இது உள்ளே சேர்த்துடலாம். நண்டு பார்த்திங்கன்னா வாங்கி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அந்த நண்டை இது உள்ளே சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த சாந்து மொத்த நண்டோடு நல்லா கலந்து வர்றப்போ நல்லா பெரட்டி விடணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த சாந்தெல்லாம் அந்த நண்டோடு சேர்த்து கலந்து வர்றப்போ நல்லா கலந்து விட்டுடணும். கொஞ்ச நேரத்துக்கு நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டேன். இந்த அளவுக்கு கலந்து விடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். நண்டு வேகிறதுக்காக நம்ம ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் கலந்து விட்டுடணும். நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா தொக்கு போல் வந்துடும். நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா தான் நண்டோடு சேர்ந்து அந்த வெங்காயம் தக்காளி சாந்து வந்து நல்லா பிரண்டு வரும். கொஞ்ச நேரம் போல் நம்ம மூடி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு தடவை கலந்து விடணும்.
நண்டு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வந்திருக்குது. இன்னுமே கொஞ்சம் வேகணும். மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். இதில் நம்ம பட்டை கிராம்பு எதுவும் சேர்க்கலை, தேங்காயும் அரைச்சி ஊற்றலை. வெறும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மட்டுமே சேர்த்து தான் இந்த நண்டு பிரட்டல் நம்ம செஞ்சுருக்குறோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செஞ்சு இனிமேல் மூடி போட்டு மூடக்கூடாது. ஓப்பன்லேயே வச்சு இது நல்லா கலந்து விடணும். நம்ம இதில் சேர்த்த தண்ணி பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வற்றி வந்திருக்குது. இதை ஓப்பன்லேயே வச்சு நல்லா பிரட்டி விடணும். அப்போ தான் நம்ம சேர்த்த காரம் உப்பெல்லாம் நண்டோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தது வீடியோவில் பதிவாகலை. நீங்கள் அளவாக உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு இப்போ மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு நிமிஷம் போல் ஓப்பன் செஞ்சிங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா நண்டு நல்லா மணமாக வெந்த வாசனை வரும்போது நம்ம விருப்பத்துக்கு புதினா மல்லித்தழை கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இது சாதத்தோட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை சீசனில் நண்டு சாப்பிட்டோன்னா இந்த தொண்டை கரகரப்பெல்லாம் சரியாக போகும். இப்போ ஓப்பன்லேயே வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மழை சீசனில் கிடைக்கிற நண்டில் பார்த்திங்கன்னா இதை போல் தொக்கு வறுவல் குழம்புன்னு செஞ்சு சாப்பிட்றதுல கூடவே சூப்பும் செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடைசியாக பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடணும். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகுத்தூள் சேர்த்ததை இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி கலந்து விட்டுட்டோம்னா நண்டு பிரட்டல் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டான என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த நண்டு பிரட்டல் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.